இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட் போன வாரம் ஃபுல்லா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. தொடர்ந்து இறங்கி இப்ப நம்ம 24 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த இஸ்ரேல் ஈரானோட போர் இப்படியே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி நடக்க நாம வந்து இறக்கத்தை சந்திப்போமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ இன்னும் என்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பேசலான்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வெள்ளிக்கிழமையே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட்டில் விரிவாக பேச போகிறோம். வேகார்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் என்ன சார், மார்க்கெட் வந்து அப்படியே 25ஓட எட்ஜில் வந்து நின்றுடுச்சு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது அப்படியே இறங்கி திருப்பி 24க்கு போகுமோ அப்படின்லாம் யோசனையாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து 26 தாண்டி 27 அப்படின்ட்டு அப்படி கிட்ட போயிட்டோம். ஆனால் மறுபடியும் இப்படியே வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு பக்கம் வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் போர் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஈரான் தலைவர் பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் போர் தொடுப்போம் அப்படின்ற மாதிரி வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வேற ஃப்ரைடே வந்துச்சு. என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க சார். ஓகே, முதல் விஷயம் மேடம், ஈரானோட தலைவர் வந்து இன்னைக்கு டேட்ல எபி சென்டர் ஆஃப் டெரரிசம். ஓகே, ஸோ அவர் அப்படிதான் சொல்லுவார். அவர் பண்றாரோ இல்லையோ அதனால வந்து அப்படிதான் பேசுவான்னு சொல்ல நான் மரியாதை இல்லாம தான் பேசுறேன், எனக்கு தெரியும். ஸோ என்ன அதனால அப்கோர்ஸ் மார்க்கெட்ல வந்து பாதிப்பு வருமா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாதிப்பு வந்து கண்டிப்பா வந்திருக்கு. ஓகே, நான் விஷயம் என்னன்னா, நம்ம மார்க்கெட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஓகே, ஈரான் வந்து ஆல்மோஸ்ட் 180 மிசைல் வந்து இஸ்ரேல் டார்கெட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணாங்க, ஷூட் பண்ணாங்க. ஓகே, அதனால அந்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பாம் வந்து இந்தியன் மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஓகே, சரி, ஒரு அளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஆனா ஓவரால் நீங்க வந்து இதை கம்பேர் பண்ணணும். எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன்ல, எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது, மார்க்கெட்ஸ் படிக்கும் போது நீங்க தனிமுறையா ஒரு ரூம்ல உட்காந்து உங்களை மட்டும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா போறாது. ஓகே, நீங்க வந்து ஓவரால் வேர்ல்டு மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சே ஒரு இந்தியாவோட ஜிடிபி வந்து வெறும் 5% வைங்களேன், ரொம்ப கம்மியா இருக்கே, நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே வந்து கோவிட் டைம்ல பத்தி பேசுறேன் நான். ஓகே, அதே வந்து நீங்க வேர்ல்டு எக்கானமில எல்லா நாட்டிலயும் வந்து நீங்க ஜிடிபி பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு -2 ஒரு 1-2% இருக்குன்னா நம்ம வந்து ஸ்டில் பெட்டர் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். கரெக்ட். ஸோ அதே மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ருப்பி இது டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ருப்பி வந்து அந்த டைம் வந்து வேர்ல்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணா, குளோபலி டாலர் கம்பேர் பண்ணா நம்ம தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கா இருந்தோம். ஓகே, ஆனா குளோபலி மற்ற கரன்சிஸ் வந்து இன்னும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்கா இருந்தது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ், அது வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஆர் சைனா மார்க்கெட்டா இருக்கட்டும், ஏஷியன் மார்க்கெட்ஸா இருக்கட்டும், ஓகே, எல்லாமே வந்து இந்தியாவோட பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த டவுன் சைட்ல சொல்றேன்னா என்னன்னா, நம்மளோட மார்க்கெட் ஆல்மோஸ்ட் போன வாரம் வந்து 4.5% விழுந்திருக்குன்னு வைங்களேன், அப்ராக்சிமேட்லி. ஓகே, 4.5% விழுந்திருக்கு. ஆனா நீங்க வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா வந்து கீழே போகல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை தான் நம்மளோட மார்க்கெட்டை வந்து கீழே எடுத்துட்டு போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு 100% ரைட் சிச்சுவேஷன் இல்லைன்னு சொல்றேன் நான். அது வந்து பார்ஷியல். எதுக்குன்னா, அதனால மார்க்கெட்ஸ்க்கு போனா அது வந்து குளோபலி எல்லா மார்க்கெட்ஸும் போயிருக்கும், நம்மளோட மார்க்கெட் மட்டும் தான் போயிருக்காது. இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் தான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்கா இருக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல. ஓகே, வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்னா மேல இருந்து கீழே அதிகமா விழுந்திருக்கு மற்றவங்க மார்க்கெட்ல. எதுக்கு அவ்வளவு விழுந்திருக்குன்னா, நம்ம வந்து அந்த ஸ்பீட்ல தான் ஏறணும்.
ரைட்டா? ம். இன்ஃபேக்ட் போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் எடுக்கும் போது தான் இதான் நீங்க கேட்டீங்க. என்ன சார் ஒரு ஸ்பீட் பிரேக் இல்லாம ஓடிட்டு இருக்கு. ரைட். ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா ஏறுறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா கீழே போயிருக்கோம். இருந்தாலும் ஓவரால் நீங்க வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் தான் இவ்வளோ வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி இது வந்து வெறும் ஈரான் இஸ்ரேல் வார் ஈரான் இஸ்ரேல் வார் பத்தி இல்லை. மூணாவது விஷயம் சரி இந்த ரெண்டு வைப்போம் இப்போத்துக்கு. ஓகே இன்னொரு விஷயம் சொல்றேன். மூணாவதா வச்சுக்கலாம் நீங்க இதை. மூணாவது விஷயம் வந்து நம்ம வந்து 2024 ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்ல அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நான் இதான் சொன்னேன். 2024 வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்தா வெரி குட் ரிட்டர்ன்ஸ் அர்த்தம். ஞாபகம் இருக்கும். அதாவது ஃப்ரைடே நம்ம பேசின வீடியோல இல்லையா சார்? ஆமா 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 2000 நியூ இயர் வீடியோஸ் எல்லாம் ஏதோ பண்ணிருப்போம்ல. அப்போ வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்து வந்தா சூப்பர் ரிட்டர்ன்ஸ்னு நீங்க வந்து ஏத்துக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இது சொன்னேன். ஸோ நீங்க வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் 31st டிசம்பர் 2023 என்ன இருந்தது, 31st டிசம்பர் 2024 என்ன இருக்கு, அதுல வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு மேல உங்களுக்கு கிடைச்சா நீங்க ரொம்ப லக்கி. இதுதான் சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ ஹாஃப் இயர் நம்மளது ஓவர். ஓகே, இதே சுச்சுவேஷன் வந்து கேரி ஆன் பண்ணா மேபி நம்ம சிங்கிள் டிஜிட்ல தான் முடிப்போம் நான் சொன்ன மாதிரி. அது ஒன்று. அப்போ சார் எதுக்கு போயிருக்கு நீங்க கேட்கலாம். ஈரான் விஷயத்தினால மட்டும் இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஈரானோட மிசைல்ஸை வந்து வேர்ல்டே பார்த்தாச்சு. அது வந்து ஒரு ஆள் தான் கொன்னுச்சு. அதுவும் வந்து ஒரு பாலஸ்தீன் ஆளு. ஓகே, இஸ்ரேலுக்கு வந்து பெருசா வந்து டேமேஜ் எதுவுமே பண்ணல. எதுக்குன்னா எல்லாமே வந்து அன்டார்கெட்டட் மிசைல். அண்ட் நீங்க வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம இப்போ நான் மார்க்கெட் பத்தி தான் பேசுறேன். ஆனா வார் நடந்தா என்ன ஆகும் சொல்லி ஃபர்ஸ்ட் போய் ஆர்மியோட கேப்பபிலிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, எத்தனை டேங்க் இருக்கு, எத்தனை குண்டு இருக்கு, எத்தனை பாம்ஸ் இருக்கு, யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு போயிட்டு கம்பேர் பண்ணா ஈரான் வந்து அக்கப்பக்கம் கூட இல்லை இஸ்ரேலுக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து அஃப்கோர்ஸ் எல்லாமே சேர்ந்து இது வந்து 1960s பண்ணாங்க. எல்லாமே சேர்ந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஆகலாம். அது ஆகும்போது டெஃபினெட்லி வேர்ல்டு மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து ஈரான் கூட வந்து பயப்படுது. எதுக்குன்னா இன்னும் அமெரிக்கா எல்லாமே வந்து சாங்ஷன்ஸ் இன்னும் ஏற்று போறாங்கன்னு ஒரு நியூஸ். ஓகே, ஸோ எதுக்கு நம்ம மார்க்கெட் விழுந்திருக்கு? செகண்ட் ரீசன் மெயின் ஈரான் இஸ்ரேல் ஓகே ஒரு ஸ்மால் ரீசன். செகண்ட் ரீசன் மெயினா வந்து உங்களோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது. நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. செபி வந்து அதோட லாட் சைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, முதலோட. ஸோ அந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெஃபினட்டா சில அன்வைண்டிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக் ரீசன்ஸ். எதுக்குன்னா நீங்க வந்து நம்ம ஃப்ரைடே பேசும்போது நான் சொன்னேன் டேட்டா வந்து F&Oல வந்து நிறைய செல்லிங் இருக்கு. கேஷ்ல கூட FIIs வந்து நிறைய செல்லிங் பண்ணிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த ரீசனு. மூணாவது ரீசன் வந்து அப்கோர்ஸ் நம்ம இவ்வளோ ஏறணும் இல்ல, எவ்வளோ ஏறியாச்சு மேல. ஆமா. ஸோ இவ்வளோ மார்க்கெட் மேல போகும்போது டெஃபினட்டா ஒரு கரெக்ஷன் வந்து வந்துச்சுன்னா பெரிய சர்ப்ரைஸே இல்லை. ஓகே, நான் எப்பயுமே சொல்லுவேன் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க வாங்குறதுக்கு. ஸோ நான் எப்பவுமே சொல்ல மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்ஷன் வரணும்னு மார்க்கெட்ல இருந்தா காரணம் எங்கேருந்து வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா கரெக்ஷன் வந்து காரணம் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்துடும். ரைட்டா? ஸோ அது வந்து செபியோட F&O சர்க்குலரா இருக்கலாம், ஈரான் இஸ்ரேல் வாரா இருக்கலாம், வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கலாம், வாட் எவர் இஸ் த ரீசன். ஓகே, கரெக்ஷன் வரணும்னா ரீசனும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து மார்க்கெட்ல ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ப்ளஸ் ஃப்ரைடே வந்து நம்ம அந்த வீடியோல இன்னொரு சில டேட்டா எல்லாம் பேசினேன். தட் இஸ் இண்டெக்ஸ் லெவல்ல வந்து மார்க்கெட் அதிகமாக விழுந்திருக்கு. தென் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உண்டோட என்ன அர்த்தம்னா ப்ராடர் மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய செல்லிங் இல்லை. ஓகே, ஃப்ரைடே கூட நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஓகே, ஸோ ப்ராடர் ஃபுல்லா முழுசா ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேனிக் செல்லிங் சொல்லுவாங்கல்ல. பேனிக் செல்லிங் ஆகுனா நல்ல கம்பெனி, வேல்யூவேஷன் ஹை கம்பெனி, சீப் கம்பெனி எல்லாமே வந்து கீழே விடும். ஓகே, ஆனா நம்ம தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்தது வந்து பேனிக் இல்லை. அங்கே வந்து சில பணம் வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி தான் அதிகமாக விழுந்திருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் அவ்வளோவா உள்ள. இன்ஃபேக்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கூட பெருசா உள்ள கம்பேரிட்டிவ்லி. ஓகே, எதுக்குன்னா ஒரு சென்செக்ஸ் வந்து 4.5% விழணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட் கேப் வந்து 6-7% விழணும்.
ரைட். அந்த மாதிரி வந்து ஆகல. ஸோ பேசிக்கலி பிளாங்கெட் செல்லிங் இல்லை, இது முழுசா இல்லாம வித்துருங்க அந்த மாதிரி இல்லை. ஓவரால் லார்ஜ் கேப்ல வந்து செல்லிங் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும்னா அது வந்து இப்போ லார்ஜ் கேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆயிடும் ஃபியூச்சருக்கு. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சைடு, ஸோ லார்ஜ் கேப் வந்து சீப்பு. ஓகே. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு போன 2 மாதம் 3 மாதம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன், எவ்ரி மந்த் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்க போது அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ என்கிட்ட வந்து வந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இப்படி தான் பண்ணோம், 10 லட்ச ரூபாய் கொண்டு வந்தா நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 20,000 25,000 அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மார்க்கெட் டவுன் இருக்கும்போது அட்லீஸ்ட் என் கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எதுக்குன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதுனால பெருசாக நாங்கள் மைனஸ் பார்க்காம இன்ஃபேக்ட் அதை வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ செக்டார்ஸ் எல்லாம் சார், செக்டார்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கா இப்ப இறங்குற மார்க்கெட்ல, இல்ல அதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டு இருக்கா எப்படி சார்? ஸோ செக்டர்ஸ் ஹையஸ்ட் இப்போ பீட் அண்ட் டவுன் செக்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் வந்து நல்லா பண்ணிச்சோ, இப்போ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் வந்து நல்லா கீழே போயிருக்கு லாஸ்ட் வீக்கில். ஓகே. அண்ட் ஓவரால் எல்லா செக்டர்ஸும் நல்லா தான், ஐ மீன் கீழே தான் போயிருக்கு, பிகாஸ் ஓவரால் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. ஓகே. ஆனால் நான் சொன்ன மாதிரி திருப்பி எனக்கு இப்போ கூட பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் செக்டர் வந்து ரொம்ப பிடிக்குது. ஓகே. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பேங்கிங் இண்டெக்ஸ் பற்றியே பேசுவோம், நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றி எதுவுமே பேசல. பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பிஇ மட்டும் அப்ராக்சிமேட்லி 14.5 ப்ரைஸ் டு earnings ரேஷியோ சொல்லுவோம் இல்லை பேங்க்ஸ் இது. ஓகே. ஸோ 14.5 சாரி இன்னைக்கு கரண்ட் வேல்யூ பி. லாஸ்ட் 10 இயர்ஸோட ஆவரேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15.5. ஓகே. லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தா கூட அந்த ஆவரேஜோட இன்னும் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் செக்டர் வந்து வேல்யூஷன் வைஸ் கம்மியாக இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கூட நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதோட வேல்யூஷன் வந்து மச் மோர் லெஸ் தேன் லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆவரேஜ். ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரைடே சில நம்பர்ஸ் வந்து ஒரு பேங்க் கொடுத்துச்சு, அந்த பேங்கிங் இண்டெக்ஸில் வந்து அந்த ஸ்டாக் இருக்கு, அந்த பேங்கோட நம்பர்ஸ் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, வாவ் செம்ம ரிகவரி ஆகுதுன்னு. ஓகே. ஸோ இந்த செக்டர் வந்து எனக்கு இன்னும் நல்லா பிடிக்குது. இன்னும் நல்லா பாதிக்கப்பட்ட செக்டர் லாஸ்ட் போன வாரம் வந்து ரியல் எஸ்டேட். அது எது கீழே போயிருக்குன்னா பேசிக்கலி போன வாரம் சைனால வந்து ரியல் எஸ்டேட் சூப்பராக டவுன் போயிருக்கு. ஓகே. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நம்மளும் பார்த்துருக்கோம். இங்கே சில டைம் என்ன ஆகும்னா எஃப்ஐஎஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ சைனால வந்து ரியல் எஸ்டேட் இந்த ப்ராப்ளம் சொல்லி அடிச்சாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வேர்ல்டு ஓவர் ரியல் எஸ்டேட்ல ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே. அவங்களுக்கு வந்து இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் இந்தியாவில் கூட அடிப்பாங்க, அவங்க விற்பாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து நல்லா கீழே போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் ஆஸ் எ கான்ட்ரேரியன் பெட் ப்ளீஸ், நான் சொல்லி மண்டே காலையில் உடனே ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு பணம் போடாதீங்க. ஆனால் இந்த செக்டரில் வந்து சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அது உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு ஹெல்ப் எடுங்க. மேபி இந்த வீடியோ வந்து நீங்கள் காமிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாங்கலாமா இல்லையா, வாங்கினா எந்த ஸ்டாக் வாங்கலாம், ரைட்டா? அந்த மாதிரி ஹெல்ப் எடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்லேயும் வந்து வீ கேன் earn. ஸோ சொன்ன மாதிரி ஃப்ரைடேயோட க்ளோசிங் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டினால நம்மளோட மார்க்கெட்டும் ஸ்டேபிள் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அது வந்து மண்டே ஏறிடும்னு சொல்லலை நான், ஆனால் வேல்யூஷன் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், கரெக்ஷன் டியூன்னு, ரைட்டா? ஸோ அந்த கரெக்ஷன் வந்து வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் கரெக்ஷன் வந்துச்சுன்னு வைங்களா, சூப்பர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஓகே. அண்ட் இந்த கரெக்ஷன் நல்லது. சில டைம் அந்த ஹிந்தியில் எதாவது புரியுமான்னு தெரியாது, ஆனால் ஒரு ரின் வரும்ல, தாகச்சே சில டைம் கரை வந்து நல்லதுன்னு தமிழ்ல கூட வருது. கரெக்ட், கரை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ சில டைம் வந்து கரெக்ஷன் கூட நல்லது தான். ஓகே. அண்ட் இன்னொரு லாஸ்ட் விஷயம் மேடம், ஐ திங்க் மேபி 2 வாரத்துக்கோ 4 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க, சார் கரெக்ஷன் வரும்னு சொல்றீங்க, மக்கள் திட்டுவாங்க. ஆமா ஆமா. நான் என்ன சொன்னேன்,
ம். எப்படி கரெக்ஷன் வரணும். அதுக்காக நான் நிஜத்தை பேசுறதுக்கு வந்து மக்கள் திட்டினா திட்டுட்டோம். ம். இன்னைக்கு பாருங்க, யார் திட்டிருக்கானோ அவன் வந்து இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். ம். ஆனா நான் சொன்னது ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் மார்க்கெட் இறங்கி இருக்கு அப்படின்றத சார் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்ணணுன்றதையும் சார் சொல்லிட்டாரு. பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் brokerage சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 minutesலயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 click மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.